ஆனா அப்புறம் இப்போ வந்து குழந்தை வர வேணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்கறாங்க. அவங்க வந்து எந்த மாதிரி வேண்டுதல் வச்சுக்கலாம்? அதே மாதிரி இப்போ கல்யாணம் திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே போகுது. அவங்க வந்து எந்த மாதிரியான வேண்டுதல் எல்லாம் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. குழந்தை வரத்துக்கு வந்து அந்த அம்மாவிட்ட வந்து தவம் இருந்து கேட்கணும். மண்டியிட்டு கேட்கும்போது உங்க குடும்பத்துடைய குலதெய்வங்களுடைய இது எப்படி இருக்கு எல்லாத்தையும் உள்ள வந்து அவ வந்து ஆராய்ந்து பார்த்து, ஏன்னா அட்டகாலி 8 பேரும் உள்ள இறக்குவா. இறக்கி எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் அந்த வரத்தை கொடுத்துட்டான்னா கண்டிப்பா அவ பேரு தான் கேட்பா. சரியா? வேற ஒண்ணுமே இருக்காது. கண்டிப்பா கொடுப்பா. நினைச்ச காரியத்தை கூடியவா. அவங்க வந்து எந்த மாதிரி வேண்டுதல் வைக்கலாம் அந்த கோயிலுக்கு? வெளியூர்காரங்க வந்து மாலை போட்டு இந்த மாதிரி நான் வந்து ஃபர்ஸ்ட் மாலை போடுங்க. ஒரு 11 நாள் விரதம் இருங்க. 11 நாள் விரதமும் கடுமையாக பச்சரிசி சாதமும் துவையிலும் வைத்து தான் சாப்பிட்டு கடுமையான விரதம் இருங்க. அந்த 11 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணணும், என்ன வேஷம் கொடுக்குறா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தக்கன நீங்க வேஷங்கள் நீங்க கட்டிக்கிடலாம். நீங்க எடுத்த உடனே நான் காளி வேஷம் போட போறேன் அப்படின்லாம் நீங்க கேட்டு இது பண்ணவே கூடாது. என்னைக்குமே வந்து அவ வந்து மாலை போட்டாலே சோதனை பண்ணுவா. அந்த சோதனையை சாதனையாக்கி காமிச்சிட்டு தான் அதுக்கு அடுத்த கட்ட நகர்வுல தான் நம்ம எல்லாம் எப்படி பாஸ் ஆகிறோம், எப்படி பரீட்சையில எப்படி பாஸ் ஆகிறோமோ, கடுமையான படிச்சு ப்ரிப்பேர் பண்ணி பாஸ் ஆகிறோமோ அதே மாதிரி சோதனைகள் வரும். அந்த சோதனைகளையும் அந்த அம்மா தான் தஞ்சம்னு நீங்க வந்து அவ பாதத்துல சரணடைஞ்சாலே கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்லதே நடத்தி கொடுப்பா. அதுக்கப்புறம் உங்களை விடவே மாட்டா, கெட்டியா பிடிச்சுக்கிடுவா. நீங்க என்ன கேட்டாலும் அதை நடத்தி தரக்கூடியவ தான் இந்த குலசை முத்தாரம்மன்.